வணக்கம் சகோஸ். கடவுள் முருகனை பாண்டிய நாட்டு மன்னனா பாவிச்சு ஒரு கற்பனை கதையானது எழுதப்பட்டிருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரால. அவர் யாரு என்ன அப்படின்றத நம்ம பின்னால பார்க்கலாம். கதை எப்படி இருக்கு அப்படின்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இனி இந்த கதை ஒரு தொடர்கதையா நம்மளோட காணொலி பக்கத்துல ஒளிபரப்பப்படும். இனி கதைக்குள் செல்வோம். அத்தியாயம் 1. வெண்வேலோன் குன்றம். அதிகாலை பொழுதில் எங்கு பார்த்தாலும் ஓங்கி உயர்ந்த பல மரங்கள் நிறைந்த பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் அஞ்ச வைக்கும் அடர்ந்த வனமே தென்பட்டது. அந்த வனத்தின் நடுவே உள்ள ஒற்றையடி பாதை வழியாக புரவி ஒன்று குமரி நாட்டின் எதிர்ப்புறம் உள்ள வடதிசை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்புரவியின் மீது மிகவும் கட்டுடலுடனும் கலை பொருந்திய முகமும் உடைய வாளேந்திய வீரன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனின் உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டன. அக்காயங்கள் எல்லாம் 6 முதல் 7 தினங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட காயங்களே. பார்க்கும் எவரையும் அச்சம் கொள்ள வைக்கும் அந்த வனத்தின் காட்சி அவ்வீரரை சிறிதும் கலங்க செய்யவில்லை. அதற்கு காரணம் அவரின் எண்ண ஓட்டங்களே. ஆனாலும் அவரது காயங்கள் அவ்வப்போது அவரை வாட்டியது. 7 தினங்களுக்கு மேலாக இடை நில்லாமல் புரவியை வேகமாக செலுத்திக் கொண்டு வந்ததால் அவ்வீரனுக்கு களைப்பும் உறக்கமும் கலந்த மயக்க நிலை ஏற்பட்டது. புரவியிலேயே மயங்கி படுத்தான். அப்புரவியானது சிறிது தொலைவு செல்ல செல்ல அவ்வீரனும் புரவியிலிருந்து சரிந்து கீழே விழுந்தான். ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு மெல்ல கண் விழித்து பார்த்தவனுக்கு யாரோ 2 பேர் தன் அருகில் அமர்ந்து கொண்டு பேசியிருப்பது தெரிந்தது. அதில் ஒருவரின் அகவை 70க்கு மேலிருக்கும், மற்றொருவர் பார்ப்பதற்கு இளம் வீரனாகவும் தன்னையும் மிஞ்சக்கூடிய கட்டுடல் கொண்டவனாகவும் அழகாகவும் காணப்பட்டான். என் புரவி எங்கே என படுத்திருந்த அவ்வீரன் எழுந்தபடியே கேட்டான். இளம் வீரரே, தங்கள் புரவி பாதுகாப்பாகவே உள்ளது. அதை பற்றிய கவலை தற்போது உங்களுக்கு வேண்டாம். ஆமாம், தாங்கள் யார்? ஏன் இங்கு வந்தீர்கள்? ஐயா, நான் பாண்டிய நாட்டு இளவரசன். என் பெயர் இனியன் வழுதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான் இனியன். அப்படியா? தங்கள் பாண்டிய நாட்டு இளவரசரா? தங்கள் வருகை முன்னரே தெரிந்திருந்தால் வரவேற்பு ஏற்பாடு பெரிதாக செய்திருப்போம். தகுந்த முறையில் தங்களை வரவேற்க இயலாததற்கு தங்களை மன்னித்தருளுங்கள். ஆமாம் இளவரசே, தங்களுக்கு எவ்வாறு காயங்கள் ஏற்பட்டன என்று கிழவர் கூறினார். ஆமாம், இப்போது என் காயங்கள் பல காணவில்லையே. வலி கூட 3/4 பாகம் குறைந்துள்ளதே என வியப்புடன் இனியன் கூறினான். இளவரசே, இவர் அழகன் கிழவர். இங்குள்ள அனைத்து குலங்களுக்கும் உரிய மருத்துவர். நான் வெண்வேலான் குன்றத்து தலைவன் வேல்மாறன் என அந்த இளம் வீரன் கூறி தங்களுக்கு காயங்களிலால் உண்டான வலியை குறித்து சற்று வலிமை பெறும்படி செய்துள்ளார் எங்கள் மருத்துவ ஆசான் என்றான். நாம் கிளம்பும் போதே ஓரளவு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டுதான் வந்தோம். ஆனாலும் அவை பயனளிக்கவில்லை. இவர் ஏதோ செய்துள்ளார். நம் வலி மொத்தமும் குறைந்துள்ளது. இது வியப்புத்தான் என மனதில் இனிய நினைத்து கொண்டான். என்ன இளவரசி, தங்கள் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்? எனக்கு தங்களால் ஒரு உபாயம் வேண்டும் என வேல்மாறனை பார்த்து கேட்டான் இனியன். தயங்காமல் கேளுங்கள். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய தயார். மிக பெரும் நிலப்பரப்பை சகோதரர்கள் நாங்கள் 3 ஆண்டு வந்தோம். அதுவே பாண்டிய நாடு. அவற்றில் பெருவள நாடை நான் ஆண்ட நாடு. ஆனால் தற்போது எங்கள் 3 நிலைமையும் எங்கள் நாட்டின் நிலைமையும் மிகவும் மோசமடைந்து விட்டது. நாங்கள் போரிலே தோல்வியுற்றோம். எங்கள் 3 நான் ஒருவனை தப்பி பிழைத்து வந்திருக்கிறேன். போரிலே இறந்திருந்தால் கூட நான் இவ்வளவு வருத்தம் கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னை போரை விட்டு போகச் சொல்லி புறமுதுகு காட்ட சொல்லிவிட்டனர். இப்போது என் மற்ற 2 சகோதரர்களும் மாய்ந்து விட்டனர். எஞ்சி இருப்பது நான் ஒருவனே. இவ்வாறு உங்களிடம் தஞ்சமடைந்துள்ளேன் என்று வருத்தத்துடன் கூறினான். தாங்கள் கோழியைப் போல் வந்திருப்பதாக நினைத்து வருந்த வேண்டாம். இழந்த பகுதியை பெற வேண்டுமெனில் சில முறை இவ்வாறு மதியுடன் செயல்படுவதே சிறந்தது. மீண்டும் தங்களின் நாட்டை மீட்கும் காலம் வாய்க்கும் வரை தாங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று கூறினான் வேல்மாறன். தாங்கள் எனக்கு செய்யும் இந்த உதவியை நான் என்றும் மறவேன் என்றான் இனியன். நாம் நம் கோட்டைக்கு சென்று மற்றவை பேசிக்கொள்வோம் என வேல்மாறன் கூற அவர்களுடன் சேர்ந்து புரவியை பிடித்தபடி நடக்கத் தொடங்கினான் இனியன். 3 2 நாழிகை நேரம் நடந்த பின் வெண்வேலான் குன்றம் வந்தடைந்தனர். வெண்வேலான் குன்றத்தை சுற்றி தன் பார்வையை சுழலவிட்ட இனியன்
அங்கே விடியற் பொழுதில் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்த மக்களை மிகவும் வியப்புடன் நோக்கினான். அதற்கு மேலும் வியப்பளிக்கும் விதமாக வெண்வேளான் குன்றத்து மலையை அரணாக கொண்ட கம்பீரமான கோட்டையை கண்டான். இங்குள்ள பலவற்றை பார்த்து வியந்தவாறு இருவருடன் சேர்ந்து கோட்டைக்குள் நுழைந்தான் இனியன். கோட்டையை சுற்றிலும் வீரர்கள் பலர் பார்ப்பதற்கே பயங்கர தோற்றத்துடன் காணப்பட்டனர். ஆனாலும் பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது அவனுக்கு தெரிந்தது. பின்னர் மாறன் இனியனை உண்ண வைத்து அவனை ஓய்வெடுக்குமாறு தனியாக ஒரு அறைக்கு அனுப்பி வைத்தான். அந்த அறையில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டான் இனியன். அடுத்த நாள் காலையில் கோட்டையை சுற்றி பார்க்க தொடங்கினான். பாண்டிய நாட்டு அரண்மனை போலல்லாமல் எங்கும் அவனால் எளிதாக செல்ல முடிந்தது. கோட்டையின் மேற்புறம் உள்ள சித்திரத்தை வியப்புடன் நோக்கினான். ஆனால் அது என்னவென்றே அவனுக்கு புரியவில்லை. அத்தியாயம் 2. அழகு சித்திரம். மிகவும் அழகாகவும் அதேவேளை தனக்கு புரியாமலும் இருக்கும் அந்த சித்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவையெல்லாம் விண்மீன் பற்றிய சித்திரம் என ஒரு பெண்ணின் குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தான் இனியன். அழகிய வசீகரமான முகத்துடன் ஒரு இளம் பெண் அவனுக்கு அருகில் நின்றிருந்தாள். அவளின் கண்கள் இரண்டும் பார்ப்பதற்கு இரு கூரிய அம்பாய் தோன்றியது அவனுக்கு. அவளை பார்த்ததும் இனியனின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தென்பட்டது. எத்தனையோ அழகழகான பெண்களை பாண்டிய நாட்டில் கண்டிருந்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது வராத ஒரு உணர்வு அவன் மனதை மிகவும் உருக்கியது. மொத்தத்தில் ஒரு ஓவியமே இன்னொரு ஓவியத்தை பற்றி கூறுவது போல இருந்தது. இவ்வளவு ஓவியம் பற்றிய நுண்ணறிவு வாய்த்திருக்கும் தங்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா என இனியன் கேட்டான். நான் இக்கோட்டையில் பணிபுரியும் பெண். மேலும் எங்கள் தலைவன் வேல்மாறனின் ஒரே தங்கையான வான்மதியின் தோழி எனவும் கூறினாள். அவளின் அந்த இனிய குரலை கேட்க கேட்க அவன் தன்னையே மறந்தான். தான் வெண்வேளான் குன்றத்து கோட்டையில் இருக்கிறோம் என்பதையே சில கணம் மறந்து கண்களை மூடி அக்குரலின் இனிமையை ரசித்தான். இதனை புரிந்து கொண்ட அந்த இளம்பெண், என் குரலை ரசித்தது போதும். தங்களை பார்ப்பதற்கு ஒரு சுத்த வீரரை போல் தெரிகிறீர்கள். ஆனால் தாங்கள் இதற்கு முன்னர் எந்த பெண்ணின் குரலையும் கேட்டதில்லை போலுமே என ஒருவித ஏளனத்துடன் கேட்டாள். தன் சுயநினைவிற்கு வந்தவன், இதற்கு முன்னால் எவ்வளவோ பெண்ணின் குரலை கேட்டிருந்தாலும் உங்கள் குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறது. அதிலே என்ன ஒரு ராகம்! அந்த குயிலும் தோற்கும் தங்கள் குரலை கேட்டால் என இனியன் கூறினான். என் குரலை வர்ணித்தது போதும் வீரரே, தாங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா என இளம்பெண் கேட்டார். அவளிடம் பேச வேண்டும் என்றே அவன் உள்ளம் துடித்தது. ஆனால் என்னை பற்றி கூறும் அளவிற்கு வீரன் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என இனியன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். இப்பதிலை சற்றும் எதிர்பாராத அவள் ஏமாற்றத்துடன் சென்றாள். அவள் நேராக மாறனிடம் சென்று, அண்ணா, நம் கோட்டைக்கு வந்திருக்கும் அந்த வீரர் யார் என்று கேட்டாள். அதை அவசியம் நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டுமா வான்மதி என மாறன் கேட்டான். ஆம் அண்ணா, தங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஒன்று புதிதாக கற்க வேண்டும் என்றால் எனக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அவர் தன் பாண்டிய நாட்டின் பகுதியையும் தன் சகோதரர்களையும் இழந்து 7 தினங்களுக்கு மேலாக நீர் உணவு இன்றி பயணித்து நம் வெண்வேளான் குன்றத்து அருகில் உள்ள பாலைவனத்தில் மயங்கி கிடந்தார். நம் ஆசான்தான் அவருக்கு மருந்து அளித்து ஓரளவு குணமாக்கினார். அனைத்தையும் இழந்த அவருக்கு நான் தான் சற்று ஆறுதலாக இங்கு அழைத்து வந்துள்ளேன் என அனைத்தையும் கூறினான் மாறன். அவற்றை கேட்ட வான்மதி, பாண்டிய நாட்டின் மன்னனா வந்திருப்பது என வியப்புடன் கேட்டாள். ஆம் தங்கையே என மாறன் கூறியதும் அவனிடம் விடை பெற்று சென்றாள். தன் அண்ணன் கூறியதை கேட்ட அவளுக்கு அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள். அவள் அங்கிருந்து இனியனை பல இடங்களில் தேடி இறுதியாக வேட்டை கூடத்தில் இனியனை பார்த்தாள். அவன் அங்கிருந்த விதவிதமான வேட்டை ஆயுதங்களை, போர் ஆயுதங்களையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். தங்களின் பாண்டிய நாட்டில் இது போன்ற ஆயுதங்களை பார்த்திருக்க மாட்டீர்கள் போலும் என வான்மதி கேட்டாள். அந்த வசீகர குரலை மீண்டும் கேட்டு திரும்பிய இனியன், இல்லை, இந்த மாதிரி விதவிதமான ஆயுதங்களை எல்லாம் நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என கூறினான். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கிறது என்று கூறினாள். அவற்றையும் நான் பார்க்க வேண்டும், உடனே அழைத்துச் செல் என கூறினான் இனியன். பார்க்கலாம், ஆனால் அவையெல்லாம் இங்கு இல்லை, எல்லாம் பொதினியில் இருக்கிறது என கூறியதோடு
அங்கே இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு ஆயுதமும் இருக்கிறது. அதை தாங்கள் பார்த்தால் மிகவும் வியப்படைவீர்கள் என அவள் கூறினாள். அதை இப்பொழுது பார்க்க வேண்டும் போல் தோன்றுகிறது. காட்டுவாயா எனக்கு? கண்டிப்பாக நீ பார்க்கலாம். ஆனால் அதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். ஆமாம், இந்த விவரங்கள் எல்லாம் பணிப்பெண்ணாகிய உனக்கு எவ்வாறு தெரியும்? அதுவா, நான் இளவரசியின் தோழி என்பதால் எனக்கு அவர்கள் மூலம் சில ரகசியங்கள் தெரியும். ஓஹோ, இன்னும் தங்களுக்கு வேறு என்னெல்லாம் தெரியும்? தாங்கள் பாண்டிய மன்னன் என்றும் போரிலே அனைத்தையும் இழந்து இங்கு வந்திருப்பதும் தெரியும். ஆமாம், நான் இதுவரை பல போர்களை சந்தித்திருக்கிறேன். சந்தித்த அனைத்திலும் எனக்கு வெற்றிதான். ஆனால் அவையெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. இறுதியாக நான் போரிட்ட அந்த போரிலே தோல்வியுற்றிருந்தாலும், ஒரு வீரனை போல் போரிட்டு வீர மரணம் அடைந்திருந்தாலும் அதைவிட மகிழ்ச்சி எனக்கு வேறொன்றும் இருந்திருக்கல் ஆகாது என விரக்தியில் கூறினான் இனியன். ஒன்றை வெல்வதும் இழப்பதும் நம் வாழ்வின் யதார்த்தம். நீங்கள் இழந்து இங்கே வந்திருப்பதை கோழையாக எண்ண வேண்டாம். அதிலும் ஒரு நன்மையே உள்ளது. அதிலே என்ன நன்மை தாங்கள் கண்டீர்? தாங்கள் அன்றே வீர மரணம் அடைந்திருந்தால் தங்கள் பகுதியை மீண்டும் அடைவதற்கான வழி இல்லாமலே போயிருக்கும் அல்லவா? ஆனால் இப்போது தங்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளதே. அவை நடக்கும் என்பதில் எனக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. முதலில் நம்பிக்கை என்பது உள்ளத்தில் வையுங்கள், பின்னர் அதற்கேற்ப செயல்படுங்கள். காத்திருந்து வாய்ப்பு கிடைக்கும் சமயம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாங்கள் நாரை என்ற பறவையை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அவை எவ்வாறு நீண்ட நேரம் காத்திருந்து சமயம் வாய்க்கும் பொழுது அதன் உணவான மீனை பிடித்து செல்லுகிறதோ அதே போல தாங்களும் புத்தியுடன் செயல்பட வேண்டும் என்று வான்மதி கூறினாள். அவள் கூறியதை கேட்ட இனியனுக்கு அனைத்தும் அறிவார்ந்த வார்த்தையாகவே தோன்றியது. அவளின் கண்களை சற்று நோக்கியவனுக்கு அவனை கொல்லக்கூடிய 2 அம்பை போன்று தோன்றியது. அவளின் குழல்களும் அதிலே வீசக்கூடிய நரவம் மலரின் நறுமணமும் சற்று கிறங்கச் செய்தது. அவளின் அழகிய வதனத்தில் இருக்கும் மலரின் இதழ்களை விட மென்மையான இதழ்கள் அவனை நிலைகுலையச் செய்தது. ஆமாம், தங்களின் பெரும் நாட்டை எவ்வாறு எதிர்த்தார்கள்? யார் எதிர்த்து போரிட்டது என வான்மதி கேட்டாள். அத்தியாயம் 3. மனவருத்தம். அவளை தன் உள்ளத்தில் வர்ணித்துக் கொண்டிருந்தவன் அவள் கேட்ட கேள்வியினால் தன் வர்ணனையை நிறுத்தினான். நாவல் மரங்கள் அதிகம் நிரம்பிய எங்களின் பாண்டிய நிலம் மிக பெரியது. அதிலே மொத்தம் 7 பெரும் நாடுகள் உள்ளன. அவற்றில் முன்பாலை நாடு, பின்பாலை நாடு, மதுரை நாடு ஆகிய நாடுகள் அடங்கிய பெருவள நாடே நான் ஆண்ட நாடு. மற்ற 4 நாடான தெங்க நாடு, குணக்கரை நாடு, குன்ற நாடு, குறும்பனை நாடு ஆகியவை எங்கள் நாட்டின் பகை நாடு. தெங்க நாட்டையும் குணகர நாட்டையும் ஒருவனும், குன்ற நாட்டையும் குறுபனை நாட்டையும் மற்றொருவனும் ஆண்டனர். ஆனால் அவர்கள் இருவரும் என் சகோதரர்களே என மனவருத்தத்துடன் கூறினான். என்னது, சகோதரர்களா? சகோதரர்களுக்குள்ளேயே பகைமையா என வான்மதி கேட்டாள். ஆமாம், அது எங்கள் தந்தையின் காலத்தில் எழுந்த சிறு பகையே. அச்சிறு பகையினால் என் சகோதரர்களை எதிரியாகி காய்ச்சி வேற்பனிடம் சேர்ந்து என்னை எதிர்க்க துணிந்தார்கள். காய்ச்சி வேற்பவன் என்பவன் எங்களின் பெரும் நிலப்பரப்பிற்கு கிழக்கே உள்ள ஒரு சிறு தீவான காய்ச்சி நாட்டை ஆளும் மன்னன். காய்ச்சி நாட்டை ஆளும் வேற்பனை அனைவரும் காய்ச்சி வேற்பன் எனவே அழைப்பார்கள். வேற்பன் நீண்ட காலமாகவே எங்கள் பாண்டிய நாட்டை கவர எதிர்பார்த்து காத்திருந்தான். அவனின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் என் சகோதரர்களின் பகைமையை பயன்படுத்தி அவர்கள் இருவருடன் சேர்ந்து என்னை எதிர்த்து போரிட்டான். யானை படை கொண்டு நான் போரிட்டேன். ஆனால் அந்த யானையையே வேட்டையாடும் யாழி படை கொண்டு என்னை வீழ்த்தினான். வீழ்த்தியது மட்டுமின்றி என்னை கொன்றுவிட்டு பின்னர் என் சகோதரர்களையும் அழித்து மொத்த பாண்டிய நாட்டையும் ஆள நினைத்தான். ஆனால் என் சகோதரர்கள் இருவரும் என் மேற்கொண்ட பகைமை பாராமல் மொத்த நிலப்பகுதியை ஆள நினைக்கும் அவனிற்கு எதிராகவே போரிட்டு இறந்தார்கள். இறக்கும் தருவாயில் என்னிடம், பாண்டிய குலத்தில் நீ ஒருவனே தற்போது உள்ளாய் என்று கூறி என்னை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் என தன் மனவருத்தம் அனைத்தையும் கூறி முடித்தான் இனியன். அது சரி, யானையை கொல்லக்கூடிய ஒன்றா? அவை தங்கள் பாண்டிய நாட்டில் அதிகம் உள்ளனவா என கேட்டாள் வான்மதி. ஏன், தாங்கள் அதை கண்டதில்லையா?
நாங்கள் யாழியை பற்றி அறிந்துள்ளோம், ஆனால் நாங்கள் நேரிலே கண்டதில்லை. மேலும் இங்கு அவ்விலங்கினம் ஒன்று கூட இல்லை என அவள் கூறவும் அதை கேட்ட இனியன் சற்று வியப்புற்றான். யாளிகள் பார்ப்பதற்கு இங்கு ஒன்று கூட இல்லையா? ஆமாம். சரி, யாளிகள் எவ்வாறு இருக்கும்? யாளிகள் பார்ப்பதற்கு யானைகளை விட சற்று உயரம் குறைந்தவையாய் இருக்கும். அவைகள் சொல்ல இயலாதளவிற்கு வலிமை கொண்டவை. ஆனால் யானைகளை விட சற்று அறிவு குறைந்தவையாக தான் இருக்கும். அந்த யாளிகள் பாண்டிய நாட்டிலேயே பின்பாலை நாட்டில்தான் அதிகம் உள்ளது. அவற்றை பழக்கப்படுத்துவது மிகவும் கடினமான செயல். நாங்கள் ஒரே ஒரு யாழியை அவற்றின் வாயோடு சேர்த்து ஒரு பொறியின் மூலம் கட்டிவிடுவோம். இதில் வியப்பு என்னவென்றால், ஒரு யாழியை பிடித்துவிட்டால் அதன் குழுவை சேர்த்து அனைத்து யாழிகளும் எங்களுக்கு கட்டுப்படும். ஆனால் அந்த ஒரு யாழியை பழக்குவதே மிகவும் கடினம். இந்த ஒரு செயலில் விற்பனை நன்கு பாராட்டலாம் என்று இனியன் கூறினான். தாங்கள் இனி கவலை கொள்ள வேண்டியதில்லை. எங்களின் குறிஞ்சி நில நாடே தங்களுக்கு அனைத்து வகையான உதவியையும் பலனின்றி செய்யும். மேலும் நான் உங்களுக்காக வெற்றியிலும் தோல்வியிலும் கூடவே இருப்பேன். நீங்கள் இதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் என கூறியவள் அங்கிருந்து சென்றாள். வான்மதி கூறியதை கேட்ட இனியனுக்கு புது உறவே கிடைத்தது போல தோன்றியது. இருப்பினும் அவன் உள்ளத்தில் துயரம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அத்தியாயம் 4. கூலியர் வனம். பின் தனக்கு அளிக்கப்பட்ட அறைக்கு வந்து சேர்ந்தான் இனியன். அவனது மனதில் மேலும் பற்பல சிந்தனைகள் உதிக்கத் தொடங்கின. தான் உபயம் வேண்டி அடைக்கலம் வேண்டி வந்திருக்கும் இடத்தில், அதுவும் இக்கோட்டையில் உள்ள ஒரு பணிப்பெண்ணின் மீது காதல் கொள்வது சரிதானா என தோன்றியது. இவ்வாறு பல சிந்தனை ஓடியது அவன் மனதில். இவற்றை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே உறக்கம் வந்தது. உறங்கிவிட்டான். மறுதினம் விடியற் பொழுதில் எழுந்தவன் ஒரு முடிவிற்கு வந்தவனாய் நேராக மாறனிடம் சென்றான். நான் தற்பொழுது ஒரு வேலை நிமித்தமாக செல்ல வேண்டியுள்ளது. அதனால் நான் இப்போதே கிளம்ப வேண்டும். தங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் என இனியன் கூறினான். தாராளமாக சென்று வாருங்கள் என கூறிய மாறன் கோட்டையின் வெளிப்புறம் இருக்கும் ஒரு அங்காடிக்கு அருகே இனியனை அழைத்து சென்று அவனின் புரவியை காண்பித்தான். மாறனிடம் விடை பெற்ற இனியன் தன் புரவியில் ஒரே தாவலாக ஏறி அமர்ந்து அங்கிருந்து கிளம்ப தொடங்கினான். சிறிது தொலைவு சென்றவன் ஒருமுறை திரும்பி பார்த்தான் அக்கோட்டையை. பின்னர் அங்கிருந்து தன் புரவியின் போக்கிற்கேற்ப செல்ல தொடங்கினான். அங்கிருந்து ஒரு குரோச தொலைவு, அதாவது தோராயமாக 3 கிலோமீட்டர் இருக்கும். வடமேற்கு நோக்கி சென்றதும் அங்கே 3 வழி தென்பட்டது. சிறிது தயங்கி நின்றான். அதிலே நடுவில் உள்ள ஒரு வழியில் சொல்லத் தொடங்கினான். 3/4 காத தொலைவு சென்றவனை ஒரு அடர்வனம் மீண்டும் வரவேற்றது. பொழுது ஏற்பாடு முடிந்து மாலை தொடங்கி இருந்ததை கண்ட இனியன் வனத்தின் ஒவ்வொரு இயற்கை அழகையும் ரசித்தவாறு தன் புரவியில் மெதுவாக செல்லத் தொடங்கினான். அவ்வனத்தில் ஒரு புதுவித மரங்களை பார்த்தான் இனியன். இதுவரை இந்த மரத்தை அவன் மாபெரும் பாண்டிய நாட்டில் கூட பார்த்ததில்லை. எனவே புரவியிலிருந்து கீழே இறங்கி அந்த மரத்தின் அருகே சென்று அதனை ஆராய்ந்து பார்க்கும் நோக்கில் உற்று பார்த்தான். அதன் பட்டைகள் மிக கருமையாகவும் அளவில் சற்று பெரியதாகவும் காணப்பட்டன. அதன் உயரத்தை பார்த்த இனியனுக்கு வானில் மோதி இருப்பதாக தோன்றியது. அம்மரத்தின் கிளைகளை பார்த்தால் மிகவும் அடர்த்தியாக இருந்தது. இவற்றை எல்லாம் பார்த்து வியந்த வண்ணம் இருந்த இனியனின் வலது தோலை ஏதோ ஒன்று உரசி சென்றதை உணர்ந்தான். ஆனால் அது என்னவென்று தெரியாமல் தன் வலது தோலை தொட்டு பார்த்தான். வலது தோலை தொட்டு பார்த்த இனியன் கையில் குருதி படிந்திருந்தது. அப்போதுதான் உணர்ந்து கொண்டான் இனியன் அவன் தோளில் இருந்து சிறு காயம் உண்டாகி அதில் குருதி வடிந்து கொண்டிருந்தது என்பது. தன் தோளில் குருதி வரும்படி காயப்படுத்தியது எது என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான் இனியன். அப்போது அவன் கண்ட காட்சி அவனை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவனின் புரவி கீழே விழுந்து கிடந்தது. உடனே வேகமாக தன் புரவியின் அருகே ஓடிச் சென்றான். புரவியின் வயிற்று பகுதியில் அம்பு ஒன்று தைத்திருந்ததை கண்ட இனியன் அந்த அம்பை தன் கையால் பிடுங்கி வெளியே எடுத்தான். அந்த அம்பை கண்ட இனியன் சொல்ல இயலாத துன்பத்தில் ஆழ்ந்தான். காரணம், அவன் கையில் வைத்திருந்த அந்த அம்பின் அமைப்புதான். அதை கண்ட இனியனுக்கு புரிந்துவிட்டது அவன் செய்த செயல் தவறு என்று. அவன் அதை வெளியே எடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவனின் புரவி இந்நேரம் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதை வெளியே எடுத்ததால் அவற்றின் வயிற்றில் உள்ள உறுப்புகள் கிழிந்து வெளியே வந்து இருந்தன.
அப்புறவியின் உயிரை பறித்த அம்பானது மற்ற அம்புகளைப் போன்று இல்லாமல் முனையில் கூர்மையாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் நுனிப்பகுதிக்கு அடுத்தடுத்து சிறு சிறு முற்கள் காணப்பட்டன. அந்த முட்களில் பதித்திருந்த தன் புறவியின் குருதி வலிந்து அவன் கையை நனைத்தது. அம்பை கீழே எரிந்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. மீண்டும் திரும்பி தன் புறவியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அந்த புறவியின் பிரிவை அவனால் தாங்கவே இயலவில்லை. அவனுக்கு போர்களிலும் மற்ற ஆபத்தான சமயங்களிலும் பலமுறை அவனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. அதை நினைத்து நினைத்து வரைந்து கொண்டிருந்த சமயத்தில் அவனுக்கு பின்னால் பலர் வந்து நின்றிருந்தனர். அதை கண்டு கொள்ளாமல் தன் புறவியின் அருகிலேயே அமர்ந்திருந்தான். அவனுக்கு பின்னால் வந்து நின்றவர்களில் ஒருவன் இனியனின் கையில் ஏதோ ஒரு கொடியை வைத்து கட்டினான். தன் கைகள் ஒரு கொடியால் கட்டப்பட்டதை உணர்ந்த இனியன் அப்போதுதான் ஆபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான். அவனை பிடித்து இழுத்து சென்றனர் இருவர். இவனுக்கு முன்னால் ஒரு 10 பேர் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் குறைந்த உயரத்திலேயே இருந்தனர். இனியனின் மார்பு வரை மட்டுமே. இவர்கள் யார்? என்னை எங்கே இழுத்து செல்கின்றனர் குற்றவாளியைப் போல் என மனதில் நினைத்து கொண்டே தன் கையில் கட்டியிருந்த கொடியை தன் பலம் கொண்டு மட்டும் இழுத்து பார்த்தான். அவன் எவ்வளவு இழுத்தும் சிறிய அளவில் கூட கையை விட்டு விலகவில்லை. அந்த கொடி எருமை போன்று வலிமையாக இருப்பதை உணர்ந்தான். இவன் இழுத்து இழுத்து பார்த்து அதில் தோல்வியுற்றதை கண்ட அவர்களில் ஒருவன், நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் உங்களால் அதை ஒன்றும் செய்ய இயலாது. மேலும் தங்களின் வாளினால் வெட்டினாலும் கூட அதை உங்களால் துண்டாக்க முடியாது என்றான். என்ன, ஒரு கொடியை வாளினால் கூட வெட்ட முடியாதா என தனக்குள் நினைத்து கொண்டான் இனியன். பின்னர் அவர்களில் இனியனை ஒரு நாளிகை நேரம் அழைத்து சென்றனர். வனத்தின் மைய பகுதிக்கு அழைத்து வந்திருந்தனர். அங்கே அடர் இருட்டில் ஒரு சில தீப்பந்தமும் அதற்கு நடுவே ஒருவரும் அவரை சுற்றி சிலரும் அமர்ந்திருப்பது தெரிந்தது. இனியனை அழைத்து வந்தவர்களில் ஒருவன் ஓடி சென்று அந்த தீப்பந்தத்தின் அருகே இருக்க அவரிடம் ஏதோ ஒன்றை கூறினான். பின்னர் அவன் ஓடி வந்து இனியனை அங்கே அழைத்து சென்றான். அந்த தீப்பந்தத்தின் அருகே அமர்ந்திருந்தவர் இனியனை பார்த்து, இவர்தான் பார்த்ததுமே இனியனுக்கு தெரிந்துவிட்டது இவர்தான் இந்த கூட்டத்தின் தலைவன் என்று. அவர்களின் தலைவருக்கு முன்னால் இனியனை நிற்க வைத்துவிட்டு அவன் சற்று பின்னால் நகர்ந்து போனார். அந்த தலைவர் பார்ப்பதற்கு வயது முதிர்ந்தவராக இருந்தார். ஆனால் அவரின் முகமும் தலையும் மட்டுமே முதிர்ந்திருந்ததை காட்டியதை தவிர உடல் இன்னும் கட்டுமஸ்தானாகத்தான் இருந்தது. அந்த கூட்டத்தின் தலைவரே இனியனை பார்த்து, யாரப்பா நீ? இந்த நேரத்தில் தனியாக இந்த வனத்தின் வழியே வந்த காரணம் என்ன என கேட்டார். ஐயா, நான் பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு வீரன். எங்கள் நாட்டின் நிலைமை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது. அதன் பொருட்டே நான் வெண்வேளான் குற்றத்து தலைவன் வேல்மாறனை பார்த்துவிட்டு இந்த வழியாக வந்தேன் என இனியன் கூறினான். பாண்டிய நாடா? அது பற்றி எங்களுக்கு தெரியாது. நீ வேல்மாறனை பார்த்துவிட்டு செல்கிறாயா? அடுத்து எங்கு செல்வதாக இருக்கிறாய் என அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டார். பாண்டிய நாடு பற்றி தெரியாது என கூறியதை கேட்ட இனியன், இவர்கள் இன்னும் இந்த வனத்தை தவிர வேறு எதையும் அறியாமல் இருக்கிறார்கள் போல என நினைத்து கொண்டான். ஐயா, நான் செல்லும் வழி அறியாது இருக்கிறேன். அடுத்து எங்கு செல்வது என்றும் எனக்கு உத்தேசமில்லை. இது எவ்விடம் என நான் அறிந்து கொள்ளலாமா என இனியன் கேட்டான். இது கூலியர் வனம், பொதினுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு அடர் வனம் என்றான் அவர். ஐயா, இந்த கட்டுகளை கொஞ்சம் அவிழ்ந்தால் நன்றாக இருக்கும். என் கைகளை நன்றி இருக்குகிறது என இனியன் கேட்டான். நீங்கள் சொல்வது உண்மை என நாங்கள் அறிந்த பின் தான் இந்த கட்டை அவிழ்ப்போம். அதற்கு நீங்கள் 2 தினம் காத்திருக்க வேண்டும். இங்கு 2 நாளில் வரும் எங்கள் விழாவில் தீயை எடுத்து வைத்து அதன் பின்புதான் இந்த கட்டை அவிழ்ப்போம். தாங்கள் அதன் மூலமே இந்த கட்டிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கூறினார். இனியனை அழைத்து அங்கிருக்கும் மரங்களிலே கட்டுங்கள் என ஆணையிட்டு ஊர் தலைவர் அங்கிருந்து சென்றார். ஓகே சகோஸ், இன்னைக்கான கதை முடிஞ்சது. யார் இந்த கூலிர் வனத்தை சேர்ந்தவங்க? எதுக்காக இனியனை இப்படி கட்டி வைக்கிறாங்க? இவங்க இனியனை விடுவாங்களா அல்லது இந்த காட்டுவாசிகளை போல அவரை சமைச்சு சாப்பிட்டுருவாங்களா தெரியல. தொடர்ந்து கதையை கேட்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி மகி.